ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம்னா எல்லோரும் நினச்ச மாதிரி நம்ம காவேரிக்கு விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது. இங்கே பார்த்தோன்னா நம்ம காவேரி அம்மாவே என்ன செய்கிறாங்கன்னா, காவேரிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க, அந்த தம்பி தங்கமான தம்பி ஓ மேலே பாசமாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதே டயத்தில் பார்த்தோம்னா குட்டி காவேரி வந்து அந்த காவேரிகிட்டே பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்குறப்ப எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க, இவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கடுத்து எங்கள் அப்பா ஒரு ஃபோட்டோ காமிச்சார், அதில் வந்து உங்களை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறா ஏது சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அதுக்கடுத்து தாத்தாவும் நம்ம காவேரியும் பேசுகிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து என்னங்க தாத்தா கிடச்சிச்சா எதுவும் பொண்ணு அப்படின்றாங்க. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் நான் வந்து பார்க்குறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் வந்து என் பேரனுக்கு வந்து சரியான ஆள் நீதாம்மா அப்படின்மே. என்னங்க தாத்தா சொல்கிறீங்க அப்படின்மே. இல்லை, என் பேத்தி வந்து உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கா, எனக்கு வந்து என்னமோ நீ தான் சரியான ஆள் அப்படின்றமே தாத்தாட்ட செம்மையாக டென்ஷனாகி வந்துடுறாங்க. அதுக்கடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே யமுனா கங்கா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி தயவுசெய்து வந்து இந்த பாப்பாக்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. விஜய்கிட்ட வந்து காவேரி பேசுகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து வந்து அவர் கெத்தாக இருக்கார், இந்த மாதிரி கம்பல் பண்ணவே இல்லை, உங்கள்கிட்ட நான் எதுவும் சொல்லலை, உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எல்லாத்துக்குமே காவேரிக்கு நினப்பாக வருது. அதுக்கடுத்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா உனக்காக நான் வந்து முடிவை மாற்றிக்கிறேன், சரி ஓகே அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுகிட்டே வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.